அஞ்சலி எனக்கு ஞாபகம் இருக்கு, நிதியையும் ஞாபகம் இருக்கு. அவகிட்ட தான் இப்ப போன்ல பேசினேன். நான் இப்ப என் வீட்டுக்கு போறேன். அது எப்படி நீங்க போலாம்? இந்த கண்டிஷன்ல நீங்க ஹாஸ்பிடல்ல தான் இருந்தாகணும். போக வேண்டாம் அர்ஜுன். ஹாஸ்பிடல்ல நான் இருக்க விரும்பல. மிஸ்டர் அர்ஜுன் ரைட். நீங்க இங்க இருந்து இப்படி போக முடியாது. நீங்க இப்ப ஹாஸ்பிடலைஸ்ட், என்னுடைய பேஷண்ட். நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். நீங்க போக முடியாது. உங்களுக்கு இன்னும் டிஸ்சார்ஜ் கிடைக்கல. நீங்க ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க. நீங்க எப்போ போலான்றது உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஐ மீன் இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அஞ்சலி, இந்த ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸ் எடு. இந்த செக்கை வாங்கிக்க. இதை இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர்கிட்ட கொடுத்துறேன். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஹாஸ்பிட்டலோட புது ஓனர் நான் தான். பிளாங்க் செக். அவர்கிட்ட சொல்லு, எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்க சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க என்ன சொன்னீங்க? ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸா? நோ மோர் பேஷண்ட் ட்ரெஸ். இப்போ நான் டாக்டர் கோட் போட்டுட்டு இருக்கேன். So no one can stop me at all. அர்ஜுன். அஞ்சலி, கொஞ்சம் ஃபோன் கொடு. டிரைவருக்கு கால் பண்ணணும். நான் பண்றேன். ஹலோ டிரைவர், சிட்டி ஹாஸ்பிட்டல் வழியா காரை கொண்டு வாங்க. அந்த ஃபோனை கொடு. அஞ்சலி, நான் அர்ஜுனை அண்டர் அப்சர்வேஷன்ல வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இவரோட மனநிலைமை ரொம்ப மோசமாக வாய்ப்பு இருக்கு. இவர் ஏற்கனவே ரொம்ப கோவமா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரு. அண்ட் மஸ்ட் சேயிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அதனால இவர் அப்சர்வேஷன்ல வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அஞ்சலி, நான் டாக்டர் அர்ஜுன் கிட்ட பேசுறேன். எப்பவும் அர்ஜுன் நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அர்ஜுனோட எனக்கு ஒண்ணு இல்ல, பல உறவு இருக்கு. உறவு முறைன்னு பார்த்தா அர்ஜுன் எனக்கு ஃப்ரெண்ட், அப்புறம் மச்சினி. அஞ்சலி, டிரைவர் இன்னும் வரலையே, எங்க போனார் அவரு? அது அர்ஜுன் அவனுக்கு பார்க்கிங்க்கு இடம் கிடைக்கல, சோ அதனால தான் வண்டியை தூரமா பார்க் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இவருக்கு இன்னும் என்ன வேணுமா? அர்ஜுன் இங்க பாரு, நீங்க இங்க இருக்க விரும்பலன்னா ஓகே, நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஆனா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா இவங்க உங்களை அண்டர் அப்சர்வேஷன்ல வைப்பாங்க. உங்களை இன்னும் நல்லபடியா ட்ரீட் பண்ண முடியும். இங்க பாருங்க, நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்களா? உங்களுக்கு உங்களோட பாஸ் ஞாபகம் வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி சார். ஒருவேளை நீங்க இந்த அப்சர்வேஷன் ப்ராசஸை நடுவுல விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்த ஞாபகம் மறுபடியும் மறைஞ்சிரும். டாக்டர், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வந்திருக்கோ அதை நான் மறக்கவே கூடாது. ஏன்னா எனக்கு என்னோட பாஸ்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா அதை விட எனக்கு வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்களா? ஏன் நான் இங்க இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன், கூடிய சீக்கிரம் குணமாகணுங்கிறதுக்காக. பட் மேக் ஷூர் யூ டூ as discussed, or you can't even think about what might happen to you. இவனுக்கு நான் உதவி பண்ணா என்னையே திட்டிக்கிட்டு இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை பத்தி மட்டும் யோசிங்க, அதை செய்யுங்க. It will be better for you. மிஸ்டர் அர்ஜுன், இன்னைக்கு ராத்திரி அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். டிரைவர், நீ போய் வண்டியை பார்க் பண்ணிடு. ஆக்சுவலி சண்டை எல்லாம் மன்னிச்சிடலாம். ஒன்னா தானே இருக்க போறோம் இதே ரூம்ல.
ஒன்னா தூங்க போறோம், இதே பெட்ல ஒன்னா. இல்ல இல்ல இது ஏன் குஷன், ஓகே? இதை நான் மட்டும் தான் கொண்டு போவேன். கரண், இதெல்லாம் வெறும் கனவு தானா? பிரீதா, என்னுடைய போனோட சார்ஜர் பாத்தீங்களா? வெதர் நல்லா இருக்குல்ல? ஷாக்கிமா சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐயர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நடந்திருக்கான். நான் தான் சொல்றேன்ல, அவன் உயிரோட தான் இருக்கான். இதே உலகத்துல தான் இருக்கான். ஆனா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்கேயோ இருக்கான். யாக குண்டத்துல வந்த அக்னியில உன்னோட அவனை நான் பார்த்தேன். ஐயர் சொல்லும்போது யாககுண்ட அக்னியில அவரு என்னையும் கரணையும் பார்த்தாரா? கரண் இன்னும் உயிரோட இருக்கான். நம்ம மனசுல, நம்ம இதய துடிப்புல, நம்ம நினைவுகள்ல, நம்ம உணர்வுகள்ல, நம்ம பேச்சுல, நம்ம எண்ணத்துல கரண் உயிரோட இருக்கான் பிரீதா. இங்க பாருங்க, கரண் எப்பவுமே நம்ம கூட இருந்தான். நம்ம கூட இருந்தான். எப்பவுமே அவன் நம்ம கூட இருப்பான். நான் என் மனசுல இருக்கிறதுல நான் அவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். அம்மா, டாட், நான் ஸ்கூலுக்கு போகல. ஏன், என்னாச்சு? ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டா? எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. ஏன் ஏன் என்னாச்சு? என்னாச்சு பாப்பாக்கு? வயிறு வலிக்குதா? நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. இத ஃபோன் பண்ணு. இன்ஜெக்ஷன் போட்ட சரியாயிடும். வயிறு வலி சரியாயிடுச்சு. என்ன? வயிறு வலி சரியாயிடுச்சா? இவ்ளோ சீக்கிரமாவா? அது எப்படி நான் நம்புறது? சரி வா, டிக்லிங் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் வயிறு வலிக்குதா சொல்லு. அட, இவளுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகணும். அதோட ஸ்கூலுக்கு இந்த Dress-அ போட்டுக்கிட்டு தான் போகணும். ஏன்னா காவியா ஸ்கூல் Dress-ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பா. இந்த Dress மேலே போட்டு பல என்ன? நீங்க விட்டுருங்க, நான் போய் இவ்வளவு ரெடி பண்றேன். மே கம் இன் சார்? குட் மார்னிங் சார். யார் அது? ஹலோ சார். நீயா? உன்னதான் ஜாப்ல இருந்து எடுத்துட்டல சார். நேற்று ராத்திரி அஞ்சலி மேடம் ஃபோன் பண்ணாங்க. ஹலோ அஞ்சலி, அர்ஜுன் சார் எப்படி இருக்காரு? முன்ன விட இப்போ பெட்டர் தான். ஆக்சுவலாக உனக்கு அவரோட ஆக்சிடென்ட் பற்றி தெரிஞ்ச உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ண. தேங்க்ஸ் ஃபார் தட். எனிவே, நான் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன்னா, ஸோ தட் நீ அர்ஜுனை வேலையில் பிஸியாக வச்சிரு. ஏன்னா அவனுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீ ஒரு வேலை பண்ணு, நீ அவனுடைய ரைவல்ஸோட ஃபைல்ஸை கொடுத்துரு. ஆனால் அஞ்சலி, உனக்கு தான் தெரியும்ல சார், இந்த ஒர்க்கில் இருந்து ஃபேட் பண்ணிட்டார்ல. ஐ நோ. நான் அர்ஜுன் கிட்ட பேசுகிறேன். அவர் பார்க்க கொஞ்சம் ரூடாக இருப்பார், ஆனால் ரொம்ப நல்ல மனசு. நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். வேணா பாரு, அவரும் ஒன்று மன்னிச்சிருவாரு. அதோட அர்ஜுனுக்கு அவரோட ஃபேமிலி ரொம்ப பெரிய மேட்டர். அதோட உறவு முறைன்னு பார்த்தா நான் அவரோட மச்சினி. ஸோ டோன்ட் வரி. சரி, நாளைக்கே அவரோட ரைவசடி ஃபைலை கொடுத்துட்றேன். அண்ட் எந்த ஃபைல் அவர் முக்கியமாக வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அந்த ஃபைலையும் கொடுத்துட்றேன். நான் உங்களுக்கு இன்னும் சில வேலைகள் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அவங்க கூடயே இருங்க. ஓகே, சரி, வா. அர்ஜுன் அவரோட பிஸ்னஸ் ரைவல்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரோட பாஸ்ட் அவர் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. ஏன்னா அவரோட பாஸ்ட் அவரை ரொம்ப குழப்பி வச்சிருக்கு. நிஜமாவே அவரோட பாஸ்ட் அவர் மறந்துடணும்னு நினைக்கிறேன்.
அவர் அவரோட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணணும். அர்ஜுன், எனக்கு தெரியும் நீங்க அவர்கிட்ட கோவப்பட்டிருக்கீங்கன்னு. ஆனா எனக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உனக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப கூட இவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதோட இவர் தான் எல்லா வேலையும் ஃபோன்லயே ஹேண்டில் பண்ணாரு. அதோட அர்ஜுன், எனக்கு இந்தியாவும் புதுசு. நான் இங்க வந்து ரொம்ப நேரம் கூட அஞ்சலி, ஆகல. ப்ளீஸ் ஸ்டாப் இட் அண்ட் யூ லிசன் டு மீ. எஸ் சார். நான் இதுக்கு முன்னாடி உனக்கு என்ன டெசிக்னேஷன் கொடுத்தனோ அதை இப்போ கொடுக்க மாட்டேன். அந்த டெசிக்னேஷனுக்கு நீ ரொம்ப கடுமையாக உழைக்கணும். எப்போ நீ அதுக்கு தகுதியானவன் எனக்கு தெரியுதோ அப்போதான் உன்னை அந்த ஜாப்க்கு நான் ஹையர் பண்ணிக்குவேன். அது வரைக்கும் நீ டெம்பரவரி தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான இல்ல இல்ல, அவருக்கு இப்போ நிறைய வேலை வேண்டாம். இத உங்ககிட்டயே நான் வச்சுக்கணும். எவ்வளோ வேலை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். Now you guys leave. Leave me alone. அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் என்னை பாஸ்ட்டை நினைக்க விடாம ஃபைல்ல திணிக்க வைக்கணும்னு நினைக்கிறான். மேட் கேர்ள். இப்போ என் மைண்டை யாராலையும் மாற்ற முடியாது. நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்வேன். இந்த விதி என்ன அடிக்கடி உங்க 2 பேர் பக்கமும் இழுத்துக்கிட்டு வருது. பாத்தியா, நான் அர்ஜுனா இருந்த வரைக்கும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ ஆஸ் அ ரைவல் இந்த ஃபோல்டர் என் கையில் இருந்தது. இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க 2 பேரும் என் பிஸ்னஸ் ரைவல்ஸ் இல்லை, என் எதிரிங்க, என்ன கொன்னவங்க. நான் தான் கரண்கிறதுல உறுதியா இருக்கேன். And I am back. அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் இங்க இல்லையே. எனக்கு எதுவும் சரியா படலையே. என்னமோ நடக்குது. நான் ஒரு வேலை பண்றேன், நிதிக்கு ஃபோன் பண்றேன். நிதி அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இவ்ளோ நாள் நீங்க பண்ண பிசினஸ் ப்ராஜெக்ட் இதுதானா? இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு மாடலோட பிசினஸ் ப்ராஜெக்ட் பண்ண போறோமா? உங்க புத்தி எல்லாம் எங்க போச்சு? பிசினஸ் நடத்துறதுக்கு பிசினஸ் மைண்ட் தேவை. ஆனா கிளியர்லி இங்க யார்கிட்டயுமே அது இல்ல. நான் என்னமோ கனடால என்கிட்ட இந்தியாவோட பெஸ்ட் டீம் இருக்குன்னு நினைச்சேன். பட் ஐம் சாரி, கிளியர்லி இட் வாஸ் a mistake. கெனடியன் டீமை தான் நான் ஹையர் பண்ணிருக்கணும். உங்களால ஒரு வேலையும் செய்ய முடியாம இருக்கு. ஒரு நாள் நான் எல்லா ஸ்டாஃபையும் சேஞ்ச் பண்ணிடுவேன். மேடம், அந்த ப்ராஜெக்ட்ல போதும், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா எனக்கு எக்ஸ்பிளனேஷன் சுத்தமா பிடிக்காது. எங்கெல்லாம் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நிலைமை வருதோ
அங்க எல்லாம் தெளிவா தெரியும். அங்க எதுவும் சரியில்லை, ஏதோ தப்பா நடக்குதுன்னு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். நிதி, நான் சொல்றத கேளு. அர்ஜுன் எப்படி பிஹேவ் பண்றான்னு தெரியுமா? Hold on a second. You guys just leave. Just get out, yeah? நான் உன்னை இந்தியாக்கு எதுக்கு அனுப்புனேன்? அவனை ஹேண்டில் பண்ணவும் அவனை கைட் பண்ணவும் தான். அப்புறம் உன்னால ஒரு பையனை ஹேண்டில் பண்ண முடியலையா? That means you are useless, Anjali. You are useless. Listen to me very carefully. பட் நீ கொஞ்ச நாள் அவன் கூட இரு. அவனை எங்க கல்யாணத்துக்கு வரதுக்காக கன்வின்ஸ் பண்ணு. அப்புறம் எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நானே சொல்ற வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ணாத. நான் எப்படி இங்க கனடால உட்கார்ந்துட்டு என்னோட ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரி நீ இந்தியால உட்கார்ந்துட்டு நீ உன்னோட ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்ணு. அதோட நீ எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்றத நிறுத்தடி அஞ்சலி. Damn it. அட என்ன அர்ஜுன், கிட்ட சொல்லிடுங்க, பிடி உஷா ஆனாலும் அவங்களால என்ன பிடிக்க முடியாதுன்னு. அப்படியா? பிடிக்க முடியாதா? இப்ப பாரு, அட ரிஷப் இங்க பாருங்க, அவளை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடுறா. எங்க தப்பிச்சு ஓடுற? ஸ்கூலுக்கு போக மாட்டியா? அடடா, அவ ட்ரெஸ் எல்லாம் கசங்கிட போகுது. குடுங்க குடுங்க, அவளுக்கு. இல்ல பரவாயில்ல, நான் இவளை ஸ்கூல்ல போய் டிராப் பண்றேன். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க ஆபீஸ்க்கு போங்க. ஓ தேங்க் யூ சோ மச் பிரீதா. அட உங்க பேக் ரொம்ப கியூட்டா இருக்கு. வண்டியை ஸ்லோவா ஓட்டணும், சிக்னலை பார்த்து ஓட்டணும். உன்னை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு வரக்கூடாது. அப்பா ஆபீஸ்க்கு போறேன், நீங்க எங்க போறீங்க? ஸ்கூலுக்கா? பார்த்து போ, சரியா? ஆல் தி பெஸ்ட் பிரீதா, ஹேவ் a good day. நீங்களும் பார்த்து பத்திரமா இருக்கணும். ஓகே ஓகே, சேட்டை செய்யக்கூடாது. பை பை டாடி. பை. அப்பப்பா எவ்வளவு சேட்டை பண்றா. வா, உன் ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. ராக்கிமா, நான் இந்த வாளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரேன். வா 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 வா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா போகணும். இந்த தலை பயங்கரமா வலிக்குது. மகேஷ் கிட்ட இத பத்தி எல்லாத்தையும் பேசலானா அவரு கூட இங்க இல்ல. பேசினாலாவது என் மனசு லேசாகும். ரிஷபும் இல்ல. ரிஷப் எப்பவும் பிசினஸ்ல பிஸியா இருக்கான். என் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவனுக்கு டைமே இல்ல. இப்பெல்லாம் யாரும் என் பின்னாடி ஓடி வரத்துக்கும் இல்ல. முன்னெல்லாம் நான் கோவப்பட்டேன்னா என்ன சமாதானப்படுத்த என்னோட சின்ன புள்ள என் பின்னாடியே ஓடி வருவான். என்னாச்சு? நீ சேட்டு பண்ற மூட்ல இருந்தா நான் பேச மாட்டேன். அம்மா நீங்க அமைதியா போங்கன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. ஏன்னா நான் அப்படி கிடையாது. நான் ரிஷப் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஹாஃப்ல லாங்கான பிசினஸ் ட்ரிப்ப பிளான் பண்ணிருக்கான், அதுவும் அவுட் ஆஃப் இந்தியா. அதுவும் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லாம என்கிட்ட கேட்காம போறேன்னு சொல்லல. இந்த காலத்து பசங்க அப்பா அம்மாவை இம்பார்ட்டன்டா நினைக்கிறதே இல்ல. என்ன இதெல்லாம்? அம்மா ப்ளீஸ். இங்க பாரு, இல்ல மாம்னு நான் எதையும் கேட்க விரும்பல. நான் இப்ப ரொம்ப கோவமா இருக்கேன். அதோட சேர்ந்து எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. நீ இங்க இருந்து போயிடு, என்ன தனியா விடு. அம்மா நான் எங்க போறது? இது என்னோட ரூம். ஓ, இது ஊருமா? அப்படின்னா நான் தெரியாம ஊருக்கு வந்துட்டேனா? அப்போ நீங்க இருந்து போக மாட்டேன். நான் தான் போய் ஆகணும்ல. சரி நானே போய்க்கிறேன். ஓகே 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 சரி சரி, ஒண்ணும் இல்ல, நீங்க நிம்மதியா உட்காருங்க, நான் இங்க இருந்து போறேன். நான் இங்க உட்கார்ந்து என்ன பண்றது? டீ குடிங்க, நல்லா சூடா இருக்கு. சூடா டீ குடிச்சீங்கன்னா தலைவலி இருக்குல்ல, டென்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் போயிடும். அம்மா நான் கிண்டல் பண்றியா? இல்லம்மா நான் கிண்டல் பண்ணல, நீங்க வேணா குடிச்சு பாருங்க, சத்தியமா சொல்றேன் குணமாயிடுமா. ப்ளீஸ்.
சூப்பரா இருக்குல்ல, சொன்னனா? டீ குடிக்கிறது ஒன்றும் செம்மையா இல்ல, உன்னை பாக்குறது தான் செம்மையா இருக்கு. என் முகத்துல ஒரு ஸ்மைல் வந்திருக்குல்ல, அதுக்கு நீதான் காரணம். உன் ஸ்மைல பார்த்ததுனால. லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஆனா அதுக்கு நீ பாட்டுக்கு நான் ரிஷப மன்னிச்சிட்டேன்னு நினைக்காத. நான் இப்பவும் அவன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஓகே, அது பரவாயில்ல. நீங்க முதல்ல டீயை குடிங்கம்மா. நீ எப்பவுமே உன்னோட அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவல. இப்ப நான் போட்டா இல்லனா ஊர் ரூம்லயே நான் இருந்துருவேன். தேங்க்யூ. அண்ணி. கரண், கரண் எங்க போனா இவன்? இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தா? அண்ணி, கரண் இங்க இல்ல. கரண் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான் அண்ணி.